செய்வோம். நல்லாண்டவரே, மீண்டுமாக இந்த நாளை காண செய்து இந்த வேதாராய்ச்சியிலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக வேதத்திலே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற தவறுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த தவறுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யாமல் இருக்கவும், அவர்கள் இந்த தண்டனைகளை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே தண்டனைகளை பெறாதபடி இருக்கவும் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் கேட்கின்றோம். இந்த வார்த்தை மூலமாக நீ என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக ஓய்வு நாளுக்கு பிறகு கர்த்தர் நாளிலே நம்மை மீண்டுமாக அழைத்து வந்திருக்கிறார். தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்கள் செய்கிற தவறுகளை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு காரியங்களை மாற்றுவதற்காக இன்னொரு காரியத்தை நாம் செய்கின்றோம். ஒரு காரியம் மாறுவதற்கு, அதாவது நமக்கு ஒரு காரியம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறோம். ஆனா அந்த செயல்படுத்துகிற காரியம் அது சரியானதாக இருக்குதா என்பதை ஆராய்ந்துதான் அதற்கு ஒரு மாற்று செயலை நாம் செய்ய வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல், கர்த்தருடைய கிருபை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நாம் செய்வோமானால் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஒரு வீட்டுல ரொம்ப எலி தொல்லை. எலி உங்களுக்கு தெரியும், எலி பிரச்சனை பெரிய பிரச்சனை, சர்ச்சில் கூட பெரிய பிரச்சனை. எப்படி ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க உள்ள சஸ்பெண்ட் எல்லாம் நோண்டி போட்டு எல்லாம் மண்ணை போட்டு நாங்க எல்லாம் 3 மாசத்துக்கு ஒருக்க கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ்வளவு எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. ஏன்னா எலியோட தொல்லை தெரியும். அது வீட்டுக்குள்ள எலி பூந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், இருக்கிற பொருள் எல்லாம் கடிச்சிடும். அப்ப இந்த எலியை பிடிக்க பார்க்கறா, முடியல. சரின்னு சொல்லிட்டு இந்த எலியை பிடிப்பதற்காக என்ன பண்ணா, ஒரு பூனையை அவன் வளர்க்கிறான். அந்த ஊர்ல திருடர்கள் ஜாஸ்தி, அதனால திருட்டை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாயை வளர்க்கிறார். அப்போ ஒரு பூனையும் வளர்க்கிறார், ஒரு நாயையும் வளர்க்கிறார். கொஞ்ச நாள் போனது, இந்த பூனையோட தொல்லை தாங்க முடியல. ஏன்னா பூனை வெளியே வளர்க்க முடியாது, வீட்டுக்குள்ள வளர்ப்பாங்க. அதனால வீட்டுக்குள்ள அதே ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது. ராத்திரிலாம் கத்தும், பெட்ல படுக்கும், பெட்ல அவனை நோண்டும். இப்ப இவனுக்கு தூக்கம் கெடுது, சத்தம் போடுறதுனால சொல்லி பார்த்தான், இவ்வாறு ராத்திரியில நீ பகல்ல கத்துனா பரவாயில்ல, ராத்திரி இனிமே என்ன பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது சொல்லி பூனைகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தான். பூனை கேட்குமா? கேட்காது. ஒரு நாள் என்ன பண்ணா, அது வெளியே கூப்பிட்டு நல்லா கம்பு எடுத்து அடி அடிச்சு, இனிமேல் வாயை திறந்து கத்துனா உன்னை அவ்வளவுதான், இப்ப அடிக்க மாட்டேன், உன்னை நான் கொன்று போட்டு விட அப்படின்னு சொல்லி அந்த பூனையை சொல்லிட்டான். இத நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ நாய் நினைச்சது, ஓஹோ அப்போ யார் எப்பனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது. அந்த நாள்ல இருந்து நாய் கத்துறதே அமைதியா ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு அந்த வீட்டுல திருட வர ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள வரான். இது பார்க்குது, நியாயமா நாய் என்ன பண்ணிருக்கணும், கத்தி இருக்கணும். ஆனா எஜமான் ஏற்கனவே பூனையை அடிச்சிருக்கான் கத்தாதன்னு. அதனால அவன் என்ன பண்ணா, நாய் என்ன பண்ணுச்சு, கத்தவே இல்லை, அமைதியா இருந்துச்சு. திருடனாக வந்தான், திருடுனான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். காலையில வெளிச்சு பார்க்கறான், வீட்டுல திருடு போயிருக்கு. இப்போ நேரம் ஓடி வரான், நாய்கிட்ட சொல்றான், அறிவு இருக்கா உனக்கு, திருட வந்திருக்கானே, கத்தி என்ன தெரிஞ்சுக்கவானா, அதுக்கு தானே உன்னை வளர்த்த நானு, கத்தாம அமைதியா இருக்கு சொல்லி அதே பூனை அடிச்ச அதே கொம்பை எடுத்து என்ன பண்றான், நாயை போட்டு அடின்னு அடிக்கிறான். இப்ப நாய் நினைச்சுதான், கத்துனாலும் அடிக்கிறான், கத்துலனாலும் அடிக்கிறான், இவங்கிட்ட தான் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் பாரு சொல்லி நாய் நினைச்சுதான். யோசிச்சு பாருங்கள, இன்னைக்கு ஒரு செயலை செய்வதற்கு இன்னொரு செயலை நாம் கொண்டு வரோம். அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். இது ஒரு சின்ன ஒரு கதை தான். உதாரணத்துக்கு இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேதத்தினுடைய மனிதர்களுடைய தவறுகளை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ராஜாவுடைய தவறை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சவுல் ராஜாவை குறித்து நாம் தவறுகளை பார்த்து விட்டோம். அதற்கு பிறகு தாவீது ராஜாவை குறித்து நாம் தவறுகளை பார்த்து விட்டோம். அதற்கு பிறகு சாலமோன் ராஜாவுடைய தவறுகளை நாம் பார்த்து விட்டோம். இப்போ சாலமோனுக்கு பிறகு வந்த அந்த ராஜாக்களை இப்போ நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். அதுல யாராவது என்னென்ன தவறுகளை செய்தார்கள், அதன் மூலமாக அவர்கள் என்னென்ன தண்டனைகளை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நேற்று சனிக்கிழமை அன்று ஆரோன் தீர்க்கதரிசியினுடைய தவறுகளை நாம் நேற்று சனிக்கிழமை அன்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு ரெகொபெயாமின் தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். யார் இந்த ரெகொபெயாம்? உங்களுக்கு தெரியும், சாலமோன் ராஜாவுடைய மகன். சவுலுக்கு பிறகு அவருடைய மகன் தான் ராஜ்யத்துக்கு வரணும், அரசால வரணும். ஆனா ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஆண்டவர்
தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய ஞானத்தில் சிறந்தவனாகிய சாலமோனை ராஜாவாக ஆண்டவர் கொண்டு வந்தார். சாலமோனுக்கு பிறகு சாலமோனுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. ஆனா இவன் ரெகபயாமே அரசனாக சாலமோனுக்கு பிறகு ரெகபயாம் தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக ஆண்டவர் அவனை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு சாலமோன் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் மகனாகிய குமாரனாகிய ரெகபயாம் ராஜாவானான். இந்த ரெகபயாமை பற்றி தவறுகளை பார்ப்பது என்பதாக இவன் என்னென்ன செய்தான், எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல யூதா அவன் 17 ஆண்டுகள் அவன் அரசாண்டு வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அவன் ஆரம்பத்திலே தேவனை பற்றிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட பின்னாக நாளாக அவனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் மாறிவிட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இஸ்ரவேலின் அதாவது ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் பிரியல அதனுடைய கடைசி ராஜா தான் இந்த ரெகபயாம். அதற்கு பிறகு பிரிந்து இஸ்ரவேல் ராஜ்யமாக யூதா ராஜ்யமாக பிரிந்தது. அதுல யூதாவின் ராஜ்யத்திலே அரசாண்டவர் தான் ரெகபயாம். இப்போ கடைசி யூதாவில் இஸ்ரவேலினுடைய கடைசி ராஜா இவன். அது ஒருங்கிணைந்த இஸ்ரவேலினுடைய கடைசி ராஜா ரெகபயாம். பிரிந்த பிறகு யூதாவினுடைய முதல் ராஜா இந்த ரெகபயாம். அப்போ இந்த ரெகபயாம் பத்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ராஜா தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் தனக்கு எதிரிகள் வரக்கூடாது என்பதற்காக அவன் நல்ல பலமான கோட்டைகளை, அரண்களை, நல்ல சேனைகளை அவன் கட்டி எழுப்பினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரெகபயாம் பாத்தீங்களா, அவன் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார். எதிராளிகள் வந்தால் அவைகளெல்லாம் மேற்கொள்வதற்காக தன்னுடைய பலத்தை நாம் என்ன பண்ணணும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தாவீது சாலமோனை காட்டிலும் ரெகபயாம் அதிகமாக அரண்களை கட்டி நிறைய சேனைகளை அவன் உருவாக்கினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. இருக்க பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அதாவது தனக்கு சாதகமாக எந்த விதத்திலும் நமக்கு ஒரு தோல்வி வரக்கூடாது என்பதற்காக ராஜ்யத்திலே அரண்களை கட்டி அவன் பலப்படுத்தினான். அது ஒரு பெருமைக்குரிய காரியமாகத்தான் இருந்தது. ஏனென்றா எந்த ராஜாக்களும், 3 ராஜாக்களும் செய்யாத ஒரு காரியத்தை இவன் செய்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம ஆசாரியர்களுடைய ஆதரவு அவனுக்கு இருந்தது. நான் படித்துக் கொண்டே வந்தேன். ஒரு நிலையில ரெகபயாமை விட்டு இப்ப நான் ரெகபயாம் நல்ல குணங்களை சொல்லி அதற்கு பிறகு நான் தவறுகளை நான் சொல்ல வருகின்றேன். ஆசாரியர்களுடைய ஆதரவு அவனுக்கு தன் தேசத்திலே குறைந்து விட்டது. என்ன காரணமோ தெரியல. ஆனா அவர்களுக்கு வெளி தேசத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஆசாரியர்கள் ஆதரவு ரெகபயாமுக்கு கொடுக்கிறார்கள். இது நம்ம எங்க வாசிக்கணும்னா இதே 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13 இஸ்ரவேல் எங்கும் ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலிருந்து வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அது தொடர்ந்து படிச்சு பாருங்க. இவனுக்கு சப்போர்ட், ஏன்னா பிரச்சனை வரும்போது இந்த ஆசாரியர்கள் இவனுக்கு உதவி செய்கிறத பார்க்கிறோம். இப்படி நல்ல ஒரு ராஜாவாக தான் இருந்தான். ஆனா எப்பேற்பட்ட நம்ம நேற்று சனிக்கிழமை பார்த்தோம், அவ்வளவு பெரிய கனமான ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் தீர்க்கதரிசி என்ன பண்ணான், தவறுகளை செய்ய ஆரம்பித்தான். தன் கண் எதிரிலே தன்னுடைய மகன்கள் மரித்து போகக்கூடிய ஒரு தண்டனையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் வாசிக்கிறோம். பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயையும் ஆரோனும் மிரியாமையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த இஸ்ரவேலை நடத்தும்படியாக ஆண்டவர் அழைத்தார். ஆனா நடந்தது என்ன, மோசேயும் ஆரோனும் கானான் தேசத்துக்குள்ள போக முடியும். மோசையாவது கானான் தேசத்தை மேல இருந்து பார்த்தான். ஆனா ஆரோன் அதை பார்க்க கூட ஆண்டவர் விடல. இடையிலே அவன் மரித்து போனான் என்று வாசிக்கிறோம். தவறு செய்யும் போது நம் தண்டனைக்குள்ளாக நாம் வருகிறோம் என்பதை மறந்துடாதுங்க. ஒரு தண்டனை நமக்கு இருக்குன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். அதுதான். அப்ப அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. சரி, இன்றைக்கு இந்த ரெகபயாமுடைய தவறுகள் என்ன? நீங்க 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணி. முதல் தவறு என்ன தெரியுங்களா? பெரியவர்களுடைய ஆலோசனையை அவன் என்ன பண்ணான்? வீட்டுல கூட நீங்க பாருங்க, அப்பா அம்மா பேச்ச இல்லைங்க. இப்போ முன்னாடி எல்லாம் கேட்டாங்க, இப்ப என்ன பண்றது இல்ல, கேட்கறது ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இதுதான் இது இங்க வந்தது இல்ல, ரெகபயாமே செஞ்சுட்டான். இந்த சம்பவம் என்னன்னா, ஜனங்கள் ரெகபயாம்கிட்ட வராங்க. ஏற்கனவே நான் சாலமோன் தவறுகள் நான் சொல்லியிருக்கேன். உங்க அப்பா எங்களுடைய நுகத்தை என்ன பண்ணாரு? அதிகமாக்கினார், பாரமாக்கினார். சாலமோன் ராஜா நல்ல ராஜா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய தவறு செஞ்சார். ஜனங்கள் மேல அதிக வரிகளை போட்டார். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய செல்வங்கள், அதான் சாலமோனுக்குரிய அந்த செல்வம் யாருக்குமே இருந்ததே இல்லை. அவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு, யாருக்கு இதெல்லாம்? ரெகபயாமுக்கு தான் சேர்த்து வச்சுட்டு போனாரு. அந்த சேர்த்து வச்சாரு, ஜனங்கள் மேல அதிக சுமையை சுமத்தினார். அப்போ இந்த பெரியவங்க வராங்க, அங்க இருக்கிற மூப்பர்கள் பெரியவங்க ஆலோசனை. நம்ம பெரியவங்களுடைய ஆலோசனையை புறத்தள்ளக்கூடாது. ஒரு சில காதலே கேட்க மாட்டாங்க, வாயை மூடுன்றாங்க. வாயை மூடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். பெரியவங்க தவறா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அனுபவத்துல பேசுவாங்க, அனுபவத்துல சொல்லுவாங்க. நம்ம யாருடைய ஆலோசனை, நல்ல ஆலோசனைகளை என்ன பண்ணணும்? புறமே தள்ளக்கூடாது. ஒரு பெரியவங்க ஒரு கெட்ட ஆலோசனை, அது ஏற்றுக்கொள்ளாத ஆலோசனை பரவாயில்ல. நல்ல ஆலோசனைகளை சொல்லும் போது நம்ம கேட்கணும். நீங்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆலோசனை இல்லாமையால் பாத்தீங்களா? ஆலோசனைக்காரர்கள் அநேகம் இருந்தா காரியங்கள் என்னாகும்? ஒன்றுபடும். அப்ப நல்ல காரியங்கள் நடக்கணும்னா பெரியவங்களுடைய ஆலோசனை நம்ம கேட்கணும். கேட்டு அதை நாம் நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆலோசனை வேண்டாம் அப்படின்னு அதுவும் இது பெரியவங்க சாலமோனோட இருந்தவங்க, அங்க இருந்த தவறுகளை அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, நீங்க இதை செய்யக்கூடாது என்பதை இந்த முதியோர்கள் மூப்பர்கள் ஆலோசனை தருகிறார்கள். இப்பதான் கேட்கிறாங்க, என்ன நாங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்பா தான் என்ன பண்ணிட்டு போனாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. இல்ல அப்பா ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்தினாரு, நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்க கூடாது. நல்ல ஒரு அப்ளிகேஷன், நல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆனா இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 12:15 அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 12:15 வாசிங்க. இல்ல நீதிமொழிகள் 12:15. மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். பாத்தீங்களா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். அப்போ இந்த ஆலோசனை நம்ம புறத்தள்ளி இருக்க கூடாது. என்ன பண்ணிருக்கணும்? செவி கொடுத்திருக்கணும். அப்பதான் இவன் ஞானவன். சாலமோன் நல்ல ஞானி, பெரியவங்களை வச்சு ஆலோசனை கேட்டு நடந்தான். அவன் செய்த தவறுகள் வேற. ஆனா இவன் கேட்ட உடனே எல்லாம் தள்ளல. சரி நீங்க போங்க, 3 நாள் கழிச்சு வாங்க, நான் உங்களுக்கு என்னன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். ரெண்டாவது என்ன பண்றான்? இந்த முதியோருடைய ஆலோசனையை புறந்தள்ளினா, ஆனா வாலிபனுடைய ஆலோசனை அவன் என்ன பண்ணான்? ஏற்றுக்கொள்கிறான். ஆனா வாலிபனுடைய ஆலோசனை எப்படி இருந்தது தெரியுமா? கொடூரமா இருந்தது. இவன் நியாயமா முதியோருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் அவன் இளைஞர்கிட்ட போய் கேட்டுக்கவே கூடாது. அவ்வளவுதான், ஆப்ஷன் அது முடிஞ்சிருச்சு. ஆனா நடந்தது என்ன? 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் முகத்தை பாரமாக்கினார், நீ அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்திலே சொன்ன. ராஜாவுக்கு இவங்க ஆலோசனை சொல்றாங்க. என்ன ஆலோசனை பாருங்க. என் சுண்டு விரல் தகப்பனுடைய இடுப்பை காட்டிலும் பருமனாய் இருக்கும். நல்ல புரியுதா? இந்த அர்த்தம் புரியுதா? அதாவது சாலமோன் ராஜா சுண்டு விரல் அளவுக்கு தான் பாரத்தை கொடுத்தார் இல்ல. ஆனா நான் எப்படி கொடுப்பேன்? என் இடுப்பு அப்படின்னா அது பெரிதாக இல்ல, சுண்டு விரல் இடுப்பளவுக்கு இருக்கக்கூடியதாக பருமனாக இருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான்
உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குனாலே கண்டித்தார், ஆனா நான் உங்களை. எவ்வளவு நல்ல ராஜா பாத்தீங்களா? ஜனங்களை எங்க அப்பா உன்னை சவுக்கால அடிச்சாங்க, தண்டனை வரும்போது சவுக்கால அடிச்சாங்க. யாரு அப்பா? யாரு? சாலமோன் ராஜா செஞ்சிருக்கிறார். ஆமா, ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அதல்ல, தேளை வச்சு தண்டிப்பேன்ற. அப்ப தேள் இருக்கிற அறையில தூக்கி விட்டுறாங்களா? எப்படிப்பட்ட தண்டனை? இது யார் சொன்ன ஆலோசனை? வாலிபர்கள் சொல்லுகிறாங்க. அதுக்காக வாலிபருடைய ஆலோசனை உங்களுக்கு வேண்டாம் சொல்ல. எது நல்ல ஆலோசனை? நமக்கு இந்த ரெண்டு ஆலோசனை எந்த ஆலோசனை நீங்க எடுப்பீங்க? இல்ல, அந்த முதியோர்கள் சொன்ன ஆலோசனை தான் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது. ராஜாவுடைய நோக்கமே ஆட்சியில ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தானே ஆட்சி. ஜனங்கள் கஷ்டப்படுத்துறதுக்காக ஒரு ஆட்சி வரும், சொல்லுங்க. ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது. ஆனா இவர்கள் முதியோர்களுடைய ஆலோசனை புறந்தள்ளி இந்த ரெகபாயாம் என்ன பண்ணா? வாலிபர்களுடைய அதை நிறைவேற்றினார் என்று வாசிக்கிறோம். நீங்க 14 வசனத்தை வாசிங்க. 10-14 ஆலோசனைப்படியே பேசி உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். இப்போ அவங்க ஆலோசனை சொன்னாங்க. இப்ப ராஜாவே தன் வாயினால ஜனங்களுக்கு சொல்றாரு, இந்ததான் நான் அதை பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னார். பாத்தீங்களா? அதுக்கு அடுத்த வசனம், ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாம போனா என்று வாசிக்கிறோம். ஜனங்களுக்கு ராஜா, ஆனா ஜனங்களுடைய பேச்ச ராஜா கேட்கல. அவனுடைய தண்டனைக்கு ஆரம்பமே இந்த தவறு தான். பெரியவர்களுடைய மூப்பர்களுடைய முதியோருடைய ஆலோசனைகள் நன்றாக இருக்கும் போது அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது புறத்தள்ளக்கூடாது. சாலமோன் அப்படிதான் நீதிமொழிகளை நிறைய வசனங்களை சொல்லியிருக்கிறார். ஏன்னா முதியோர்கள் ஆலோசனை அனுபவத்திலே வரும். அந்த அனுபவ ஆலோசனைகள் நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். ஆனா இந்த ரெகபாயாம் ஒரு அரசை நன்றாக அவன் சீர்படுத்தி வைத்திருந்தான், ஆனா ஜனங்களை அவன் கெடுத்து வைத்திருந்தான். அதாவது ரொம்ப அதிகமான தண்டனைகளாலே அந்த ஜனங்களை அவன் நோக்கி அடித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாம அவன் கர்த்தருக்கும் அவன் துரோகம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு ஒரு 3 வருடங்கள் அவன் நல்லாட்சி தான் செய்த மாதிரி வேதத்தில் வருகிறது. அதற்கு பிறகு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு வழிவிலக ஆரம்பித்தான். நீங்க ராஜாக்களுடைய அந்த தவறுகளை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராஜாக்களும் தவறு செய்யாமல் இருந்ததே இல்லை. அதனால இன்றைக்கு அந்த தவறுகளை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். யாரா இருந்தாலும் தவறு செய்யக்கூடாது. அந்த ஆதாம் ஏவாள் ஆரம்பித்து இந்த ரெகபாயாம் வரைக்கும் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில தவறுகளை அவர் செய்து கொண்டு வரும்போது கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இவன் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டு விலகி போவதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். அதாவது தான் ரொம்ப பலப்படுத்திக் கொண்டான். சொன்னது அரண்கள் எல்லாம் கட்டி நிறைய சேனை வீரர்கள் எல்லாம் வந்து அவன் ஒரு இப்ப யார் எதிராக வந்தாலும் தன்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய தயவு அவனுக்கு தேவைப்பட்டது. இப்போ தன்னுடைய சுயத்தை நம்பினான், தன்னுடைய பலத்தை நம்ப. இன்னைக்கு நம்முடைய பலத்தை நீங்க நம்பி நீங்க போனீங்கன்னா நீங்க வெற்றி பெறவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் முதல்ல நம்பணும்? தாவீது கூட ஒரு பெரிய வெற்றி கோலியாத்துக்கு கிடைத்தது. அவன் தன்னை நம்பிய போனான். அது கோலியாத்துக்கு முன்னாடி இவன் ஒண்ணுமே இல்லை, ஒரு சுண்டைக்காய் மாதிரி தூக்கி வீசி இருப்பான். ஆனா யாரை நம்பி போனான்? கர்த்தரை நம்பி போனான். அந்த உண்டி போல அவன் நம்பி போல, அந்த கல்லை நம்பி போல, தேவனை நம்பி அந்த விசுவாசத்தோடு போறான். தேவனுடைய வார்த்தையினாலே அவன் போறான், தேவனுடைய பலத்தாலே போறான். இப்ப ரெகபாயாமுக்கு அப்படிதான் 3 வருஷம் இருந்தான், கிட்டத்தட்ட 3-4 வருஷம் நினைக்கிறேன். ஆனா அதற்கு பிறகு தன்னுடைய பலம் கூடின பிறகு கர்த்தரை அவன் விடுகிறதை பார்க்கிறோம். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவனும் அவனோடு இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தரை விட்டுட்டாங்க. அவனும் அவனோடு இந்த இஸ்ரவேல் மக்கள், அதான் அவனுக்கு ஒரு ஜாதா அடிச்ச ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தேவனை விட்டு விட்டார்கள் வாசிக்கிறோம். நியாய பிரமாணத்தை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விட்டு விட்டார்கள். தேவனுக்கு பிடிக்காமல் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் விட்டுருவாரா? சின்ன தப்பு செஞ்சாலே ஆண்டவர் தண்டிக்கிறார். இன்னைக்கு நான் அடிக்கடி அதான் சொல்லிட்டு இருக்கேன், இன்றைக்கு பெரிய தவறு செய்யறோம், ஆனாலும் ஆண்டவர் தண்டிக்கிறது இல்லை. ஆனாலும் சின்ன சின்ன தண்டனைகளை நமக்கு அறியாமலே கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க, உங்களுக்கு தெரியாது அது ஆண்டவர் தண்டனை என்பது. ஆனா தண்டனை இல்லாமல் கிடையாது. ஆண்டவர் சிறுவையில் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து விட்டார்.
ஆனா அப்பப்போ ஆண்டவர் சில உணர்வை கொடுப்பதற்காக சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நடந்தது 14 வசனத்தை வாசிங்க. 12-14 மறுபடியும் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நோக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரை தேடுகிறதுக்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சான். இதெல்லாம் ரெகபெயாமுடைய தவறுகள். அப்ப இந்த தவறுகளை செய்ததுனால ஆண்டவர் அவனை விட்டுட்டாரா? சில இடத்துல மன்னிக்கிறார். ஆனா ஆண்டவர் தண்டனைகளை அங்க தருகிறத பார்க்கிறார். முதல் தண்டனை, இப்ப தண்டனைக்கு என்ன தண்டனைனா, இஸ்ரவேல் பெரிய தேசங்கள், சவுலை ராஜாவாக்கு தீர்க்கதரிசிகளுக்கு பிறகு ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல ரொம்ப கோரிக்கை வைத்தாங்க. சரி, சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, ஜனங்கள் ரொம்ப தொல்லப்படுறாங்க, என்ன பண்றதுன்னு ஆண்டவர் தான் சவுலை என்ன பண்றார், சவுலை ராஜாவாக்கிடுங்க, ஆனா எனக்கு பிரியம் கிடையாது, ஆனா ஜனங்க கேட்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். அதுதான் ஆண்டவர், என்ன கேட்டாலும் செய்வார். தவறு செய்வார், தண்டிப்பார், அடிப்பார், எல்லாம் செய்வார். ஆனா மீண்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஜனங்களை தப்பு சொல்லு. நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா நீங்க சின்ன சின்ன தண்டனை கொடுக்குறீங்க, அப்படியே விட்டுருவீங்களா, துரத்தி விட்டுருவீங்களா? என்ன பண்ணாலும் என்ன பண்றோம், வீட்டுக்குள்ள வச்சு தப்ப செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைகளை மீண்டும் நான் என்ன பண்றோம், சரி செய்யணும். ஆண்டவர் அப்படிதான். ஆனா இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் எடுத்து சொன்ன போது சவுலை ராஜாவாக்கிட்டார். ஆனா சவுல் தேவனை விட்டு அவன் வாழ்ந்ததுனால, பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்ததுனால கர்த்தர் அவனை ராஜாவாக தள்ளி புறந்தள்ளி தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்பதான் தேசங்கள் ஒன்றாக இருந்தது. ஒரே தேசம் தான் இஸ்ரவேல் தேசம், பெரிய தேசம். இவையெல்லாம் என்ன பண்ண ஒருத்தன் கீழே இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் சாலமோன் ராஜா, இப்ப ரெகபெயாம் வந்திருக்கிறான். இதுதான் சொல்ற இஸ்ரவேலுடைய ஒருங்கிணைந்த இஸ்ரவேலுடைய கடைசி ராஜா இந்த ரெகபெயாம். ஏன்னா இவன் தேவனை விட்டு விலகி போனதுனால, முதியோருடைய ஆலோசனை புறந்தள்ளினால, வாழ்க்கையில் கொடூர ஆலோசனைக்கு ஜனங்களை கொடுமைப்படுத்தியதுனால கர்த்தர் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்தார். கர்த்தர் அனுமதிக்கிறார் சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்வது கடினம். இந்த காரியம் ஏன் சாமி வருதுன்னு நம்ம கேட்போம், என்ன தப்பு செய்வோம் கேட்போம். ஆனா ஆராய்ச்சி பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல நாம் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டால் நாம் விரும்பாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வோம். ஆனா மன்னிப்பார், தாங்குற அளவுக்கு கொடுப்பார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் ஆண்டவருடைய பார்வையை விசேஷித்தவர்கள், நாம் விசேஷமானவர்கள். ஆகவே நம்மை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனா சின்ன தண்டனை கொடுப்பார். இங்க தேசம் இரண்டாக பிரிந்தது என்று வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? ரெகபெயாம் இல்ல, நல்லா பாருங்க, ராஜாவுக்கு இல்ல. யெரொபெயாம் என்பவர் யார்? அவன் அந்த ரெகபெயாமுக்கு ஒரு சேனை தலைவனாக, படைத்தலைவனாக இருந்தவர். அவனிடத்துல அப்போ ஆண்டவர் தேசத்தை எப்படி யார்கிட்ட கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ளணும்னா நாம அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, ரெகபெயாம் தவறு செய்ததுனால யெரொபெயாமை ஆண்டவர் எடுத்துக்கிறத பார்க்கிறோம். யெரொபெயாம் ஆண்டவர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, இதோ ராஜ்ய பாரத்தை எடுத்து, எப்படி வார்த்தை, அந்த வார்த்தை பத்தி எடுத்து கிழித்து இல்ல அப்படி தொடர்ந்து 35 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அதான் ரெகபெயாமுடைய கையிலிருந்து எடுத்து, அதாவது கோத்திரங்கள் எத்தனை? 12 கோத்திரங்கள். இப்ப 12 கோத்திரங்களையும் அவன் அரசாட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இப்ப ஆண்டவர் இவன் தவறு செய்தனால, கர்த்தரை விட்டு விலகினதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டா தெரியுமா, 10 கோத்திரத்தை யெரொபெயாமுக்கு கொடுத்துட்டார். 2 கோத்திரம் தான் யூதாக்கு இருந்துச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் 2ஆக பிரிந்தது. ஒன்று யூத ராஜ்யம், ஒன்று இஸ்ரவேல் ராஜ்யம். இந்த ரெகபெயாமுக்கு பிறகு வந்த இந்த யூத ராஜ்யத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ரெகபெயாமுக்கு கொடுத்தார். அதனுடைய வம்ச வழிகள் தான், அதுல அந்த யூதா வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து
பிறக்கதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் பிரிந்து போனவர்கள் அவங்க ரொம்ப கொடூரமானவர்களாக மாறி போய் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா யூத ராஜ்யத்திலே வாழ்ந்தவர்கள் நல்லதும் செஞ்சாங்க, கெட்டதும் செஞ்சாங்க என்று தொடர்ந்து வருகிறது. ராஜ்யங்கள் ரெண்டாக பிரிக்கப்படுவதற்கு காரணம் முதல்ல அப்பா ஆரம்பிச்சு வச்சாரு, சாலமோன் ஆரம்பிச்சு வச்சாரு. ஆனா அப்பவே ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? உன்னுடைய காலங்களில் நான் தண்டிக்க மாட்டேன், ஆனா உன்னுடைய மகனுடைய காலத்துல அதை நான் செய்வேன். இன்றைக்கு அதை நிறைவேற்றினார். பிடித்து 10 அங்க அனுப்பினாரு. உனக்கு 2 தான். எவ்வளவு பெரிய தண்டனை! ரெகொபெயாம் எப்படி தன்னுடைய சேனைகளை, நீ வெடியாடு வந்தா நீங்க போரிடுவதற்கு எல்லாத்தையும் வச்சிருச்சா. இப்ப என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ராஜ்யத்தை பிரிச்சுட்டார். ஆண்டவர் செஞ்சா நீங்க அதுக்கு போரிட முடியாது. எவ்வளவு சேனைகள், உலகம் முழுவதும் சேனைகள் வச்சாலும் ஆண்டவர் எதிர்த்து நிற்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் பிரித்து போட்டாரு. அதுதான் ரெகொபெயாமுக்கு கர்த்தர் தந்த தண்டனைங்க. இரண்டாவது தண்டனை என்ன தெரியுங்களா? சாலமோன் எவ்வளவு செல்வங்களை சேர்த்து வச்சா தெரியுமா? நிறைய செல்வங்கள் இல்ல. சாலமோனுடைய அந்த செல்வம் தான் பாத்தீங்கன்னா கணக்கில் அடங்க. அவன் கட்டின அரண்மனையாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், எல்லாமே விலை உயர்ந்த, இந்த உலகத்துல எங்கெங்க என்னென்ன கிடைக்காதோ அந்த ஒரு காஸ்ட்லியான திங்ஸ் வச்சுதான் எல்லாமே அவன் சேர்த்து கொடுக்குறான். அவனுடைய அரண்மனையில பொக்கிஷம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் எங்கேயுமே கிடையாது. ரெகொபெயாமுடைய தவறுனால அந்த பொக்கிஷங்களை எகிப்தின் படைகள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வேதம் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய தண்டனை இல்ல. கஷ்டப்பட்டு சேர்த்தத ஈஸியா ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டா நம்ம எவ்வளவு கவலை கலப்போம் இல்ல. என்ன நடந்து 2 நாளாகும் 12ஆம் அதிகாரம். 2 நாளாகும் மறுபடியும் திருப்பிங்க 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தண்டனை? பாத்தீங்களா? ஆலயத்தினுடைய பொருட்கள் எவ்வளவு காஸ்ட்லியான பொருட்கள். நீங்க அதை படிச்சு பாருங்க. எப்படிலாம் ஒரு கட்டினா தெரியுமா? அதுக்கான எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 20 வருஷம் அரண்மனை கட்டினார். 13 வருஷம் ஆலயத்தை கட்டினார். பார்த்து கட்டினார். இன்னைக்கு அதுல இருக்கிற எல்லா பொருட்களும் யார் எடுத்து போயிட்டாங்க? எகிப்தின் பிள்ளைகள் வந்து எடுத்து போனாங்க. கொடுத்து வைக்கல. காரணம் என்ன? ரெகொபெயாமுடைய தவறு. கடைசியில இவன் வந்து வெண்கலத்தை வச்சுதான், வெண்கலம்ன்றது அது அதெல்லாம் விட கம்மியானதுதான் வெண்கலம் இல்ல. அதை வச்சுதான் கடைசியில என்ன பண்ணா அந்த பொருட்களை செஞ்சு அரண்மனைக்குள்ள வச்சான்னு சொல்லி தொடர்ந்து வேதத்துல வாசிப்போம். எங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இப்ப எவ்வளவு பெரிய தண்டனை ஆண்டவர் இல்ல. தங்கமும் வைரமும் அந்த இடத்துல இருந்த இடத்துல இப்ப என்ன ஏதாவது வச்சு கொடுத்து வச்சிருக்காங்க? வெறும் வெண்கலத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஒரு முறை. அந்த முறைகளுக்காக காவலாளிட்ட சொல்லி அதே மாதிரி செஞ்சு அதெல்லாம் வச்சு இந்த தண்டனை அவசியமா? கர்த்தருக்கு பிரியமாக அவன் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருந்தா இந்த செல்வங்கள்லாம் கையை விட்டு போயிருக்காது. கர்த்தர் தண்டிப்பார் என்ற ஒரு பயம் இல்லாதபடி இந்த ரெகொபெயாம் செய்ததுனால அவருடைய ராஜ்யம் பிரிந்தது மாத்திரமல்ல, அவருடைய செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன என்று வாசிக்கிறோம். கடைசியாக என்ன காரியத்துக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையில அரண்களை பலப்படுத்தினானோ அதெல்லாம் இருந்து கூட வேதம் சொல்கிறது அவன் சமாதானம் இல்லாத ஒவ்வொரு நாளும் அவனை சுற்றி ஒரு போர் நடந்து கொண்டே இருந்தது. அதுவும் குறிப்பாக யார் தெரியுமா அவனுக்கு எதிர்த்து நின்றா? யெரொபெயாம். ரெகொபெயாமை எதிர்த்து நின்ற ஒரு மனிதன் யாருன்னா யெரொபெயாம். அது யார் கொண்டு வந்தார்னா கர்த்தர் தான் கொண்டு வந்தார். கர்த்தர் நினைச்சிருந்தா யெரொபெயாமை ஒண்ணு இல்லாம பண்ண முடியும். ஏன்னா யெரொபெயாமை கொண்டு வந்ததே ஆண்டவர் தான். நீ ஒரு தப்பு செஞ்சனா அந்த தப்பை அதை தண்டனைக்காக இன்னொரு மனிதன் ஆண்டவரை உருவாக்கிக்கிறார். அப்படிதான் நீங்க நிறைய தண்டனை பார்க்கும்போது வருகிறோம். வாசிங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க. 12:15. செமெயாவின் புத்தகத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாருங்க, வாசிங்க. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் எத்தனை நாள்? சில வருஷங்கள் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சகல நாளும் என்ன நடந்தது? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இத ஒரு ராஜா விரும்புவாரா? ஒரு ராஜா எப்பவுமே என்ன பண்ணுவாரு? அமைதியை தான் விரும்புவாங்க. இல்ல ஒரு தேசத்துல அமைதியா இருக்கணும், ஜனங்கள் அமைதியா இருக்கணும். நாம எல்லாரும் சண்டையே போட்டுட்டு இருக்க முடியுமா? இல்ல யோசிச்சு பாருங்கல்ல. என்னால எந்த எதிரி வருவான்னு காத்துட்டு இருக்க முடியுமா?
சகல நாட்களிலும். அப்ப ஒரு நாள் கூட அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் அது யாரு? யெரொபெயாம். வேதம் அப்படிதான் சொல்லுது. இதே நீங்க 1 ராஜாக்கள் 15 வாசிக்க வேண்டாம். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா இதே வார்த்தை வருது. சகல, ஏன்னா அங்க கொஞ்சம் சொல்லிட்டு தான் 4ஆம் வசனத்துல விவரமா சொல்லப்படுகிறது. ஒரே கதை தான். ராஜாக்கள்கிட்ட கொஞ்சோண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 4ஆம் வசனத்துல விரிவாக சொல்லப்படுகிறது. அதனால 1 ராஜாக்கள் 15:6 கூட சகல நாட்களிலும் யெரொபெயாம் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். யாரோட? ரெகொபெயாமோட. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதனால? அவன் கர்த்தரை விட்டு விலகி போனான். கர்த்தரை தேடாமல் போனான். தன்னை நம்பினான், தன் சுயத்தை நம்பினான், தன் பலத்தை நம்பினான். ஆனா கர்த்தர் அவனை கண்டித்தார், ராஜ்யத்தை பிரித்தார், செல்வங்களை கொள்ளையடிக்க விட்டார். அனுமதிக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர். அவருடைய ஆலயத்திலிருந்தும் பொருட்கள் போனது, காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் கிடைக்க மறுபடியும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சேர்த்து வச்சிருந்த சாலம். ஆனா கர்த்தர் ரெகொபெயாமை தண்டிக்கிறத பார்த்தோம். எல்லாவற்றும் மேலாக ஒவ்வொரு நாளும் யுத்தம், சண்டை, பிரச்சனை, ஒரு இழைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு ராஜாவுக்கு அமைதி வேணும், இல்ல அவன் கிடைக்கல. ஆண்டவரோடு இருக்கும்போது அவனுக்கு இருந்தது, சந்தோஷமா இருந்தான். புதியவருடைய ஆலோசனை தள்ளி, வாலிபர்களுடைய பொல்லாத ஆலோசனைகளை ஏற்று அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் தவறு செய்ததனால கர்த்தர் அவனை தண்டித்தார். அவருடைய ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அவனுடைய பொக்கிஷங்கள் ஆலயத்திலிருந்து அரண்மனையிலிருந்து களவாடப்பட்டது. எல்லாவற்றும் மேலாக ஒவ்வொரு நாளும் அவன் போர் போர் யுத்தம் யுத்தம் என்று சொல்லி கலக்கத்தோடு அவன் வாழ்நாள் பொழுது வாழ்ந்தான். நல்ல ஒரு மரணம் தான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். தவறு செய்யும் போது நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக உணர்த்துவார். நம்மை தொடர்ந்து தவறுகளை செய்யாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே ரெகொபெயாமுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நாம் செய்யாதபடி இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த கிருபைகளை தொடர்ந்து தருவாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.